இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ப்ரானா இருந்தால் இது would be பெட்டர். ஏன் அப்படி பெரிய ப்ரான்? ஏன்னா நம்ம இந்த நூடுல்ஸோட சேரும் போது ப்ரான் செப்பரேட்டாக தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இது பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ அது இதோட ஃப்ராக்ரன்ஸ் பாருங்களேன், அது போட்ட உடனே அந்த ஸ்மெல்ஸ்லாம் வருது பாருங்கள், அது நான் கடிப்படும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், தனித்தனியாக தெரியும் நம்மளுக்கு. ஓகே. ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம கனிமொழி அந்த இது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ப்ரான் வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஓகே. ஸோ அதனால வந்து இப்போ நாங்கள் ப்ரானை வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதை எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ வந்து இப்போ ப்ரான்ஸ் ரெடி ஆயிடுச்சு, அழகாக நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் கனிமொழி? நெக்ஸ்ட் ப்ரான் எடுத்து அதில் ஆட் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு. ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இல்லை இது கொஞ்சம் மிங்கிள் ஆகணும் இல்லை? ஸோ இது ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் கொஞ்சம் மிங்கிள் ஆகும். சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. ஓகே. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சில்லி பவுடர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸா? ஓகே. சூப்பர். ஸோ பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்கவே. அண்ட் ப்ரான் மசாலா மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பர். நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக உடச்சி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓ. இப்போது டொமேட்டோ சாஸ் அண்ட் சோயா சாஸ் போட்டு டொமேட்டோ கெச்சப் போடுங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் சிங்கிள் டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணணும். நீங்கள் அதுவும் நல்லா சேர்க்கக்கூடாது. இந்த டிஷ்ஷில் வந்து ஐ எம் மிக்சிங் டொமேட்டோ சாஸ். ஓகே. சோயா சாஸ் ஃபுல்லாக போட்டுக்கணுமா? சோயா சாஸ் ஒரு சிங்கிள் ஸ்பூன். ஓகே. கிட்டிட்டு சோயா சாஸ் சிங்கிள் ஸ்பூன். ஓகே. நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிடுங்க. ஓகே. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் சால்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிடுங்க. சூப்பர். மிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சால்ட் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறாங்களா. ஸோ இந்த இண்டோ சைனீஸ் பியூட்டிஃபுல் ப்ரான் நூடுல்ஸ் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் கனிமொழி எவ்வளோ அழகாக அதை ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்றது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு. இறால் நூடல் செய்முறை: தண்ணீரில் ஊற வைத்த இறால், முட்டையின் வெள்ளைக்கரு, கார்ன்ஃபிளவர் மாவு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மிளகாய் தூள் சேர்த்து கலக்கவும். கடாயில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், கறிவேப்பிலை, குடமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கவும். இறாலை வறுத்து அதில் போட்டு வேக வைத்த நூடுல்ஸை போட்டு தக்காளி சாஸ், சோயா சாஸ், உப்பு, கொத்தமல்லி சேர்த்தால் சுவையான இறால் நூடுல்ஸ் தயார். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.